ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் யஷ்வந்த் கிஷோர் இயக்கத்தில் கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின் ஜோயா, மயில்சாமி இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த கண்ணகி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பெண்கள் அவங்க வாழ்க்கையில் தனித்தனியாக சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் இவங்க 4 பேரும் ஒன்றிணைகிறாங்க. அப்போது அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, எந்த பாயிண்டில் அவங்க ஒன்று சேர்றாங்க, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீர்த்தி பாண்டியன் கல்யாணத்துக்கு முன்னாடியே 4 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, இது ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம அம்மு அபிராமிக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. அது என்ன காரணம் தெரியல, அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. வித்யா பிரதீப் தன்னோட கணவர் வீட்டில் தொந்தரவு தாங்க முடியாமல் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அது ஒரு தனி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஷாலின் ஜோயா திருமணம், லவ் இந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகாமல் லிவின்ல இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்க கப்புள் இல்லை, இந்த உறவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது, இந்த 4 பிரச்சனையும் 4 தனித்தனி கதையாக காட்டியிருக்காங்க நம்ம டைரக்டர். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 4 பெண்கள் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத ரொம்பவே அழகாக காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர். அந்த விதத்தில் அவரை பாராட்டியே ஆகணும். ஷான் ரஹ்மான் மியூசிக் ரொம்பவே அற்புதமாக, அருமையாக, கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூட்டாக இருந்து தான் சொல்லணும். இந்த படத்தில் நடித்த கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின் ஜோயா இவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு நம்ம அம்மு அபிராமிக்கு தந்தையாக வர மயில்சாமி ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒரு அப்பாவாகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவரோ அற்புதமாக யதார்த்தமாக இருந்தது அவங்களோட கேரக்டர். தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போகுதுங்க விரக்தியில் உட்காந்து அவர் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அம்மு அபிராமி பேசுகிற அந்த கான்வர்சேஷன், ஒரு 10 நிமிஷம் கான்வர்சேஷன் ரொம்பவே நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாங்க. நம்ம மயில்சாமி அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அந்த சீனில். அந்த 10 நிமிஷம் சீன் ஒரு சமூகத்தில் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே உண்மையாக வெளிக்காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். கிளைமேக்ஸில் இந்த 4 பெண்களும் மீட் பண்ணுற அந்த மீட்டிங் பாயிண்ட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட்டோட நம்ம டைரக்டர் வச்சுருக்காரு. அந்த ட்விஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த படத்தில். அண்டு இந்த படத்தோட டைட்டிலை சூஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது ஏன் சொல்கிறேன்னா, 4 பெண்களோட ஃபஸ்ட்டு நேமை வச்சு இதை ஒரு டைட்டிலாக வச்சுருக்காரு நம்ம டைரக்டர். பார்த்தீங்கன்னா, கலை, நேத்ரா, நதி, கீதான் இப்படி 4 பெண்களோட முதல் எழுத்து வச்சு கண்ணகின்னு டைட்டில் வச்சுருக்காரு. அந்த இடத்துல நம்ம டைரக்டரை ரொம்பவே பாராட்டலாம். இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பெண்களும் நல்லா நடிச்சிருந்தாலும் சில இடத்துல ஓவர் ஆக்டிங் அப்படியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷாலின் ஜோயா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணது அது நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சுது. அந்த இடத்துல டைரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் நார்மலான யதார்த்தமான நடிப்பாக அதை கொண்டு வந்திருக்கலாம். அது கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில். இதில் ஷாலின் ஜோயா மட்டும் இல்லை, மற்ற 3 பேருமே சில இடங்களில் தன்னோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் அம்மு அபிராமி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மு அபிராமியும் மயில்சாமி அவங்க 2 பேரும் பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது இதுக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ்னே சொல்லலாம். மற்ற இடத்துல அம்மு அபிராமிக்கு ஒன்றும் ஓவர் ஆக்டிங் தெரியல. ஆனால் கீர்த்தி பாண்டியன், வித்யா பிரதீப், ஷாலின் ஜோயா இவங்களோட இதில் சில இடத்துல ஓவர் ஆக்டிங் தெரிஞ்சது. அதை டைரக்டர் பார்த்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சில டைலாக்ஸ்லாம் நம்ம கேட்டால் என்னடா அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த சிச்சுவேஷனால் அந்த டைலாக் கிரிஞ்சாக நமக்கு தெரியாது. அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். பட் த சேம் டைம் அந்த கிரிஞ்சான டைலாக் இல்லாமல் கொஞ்சம் யதார்த்தமான இருக்கிற டைலாக்கை நம்ம டைரக்டர் வச்சுருக்கலாம். இதை நான் குறையாக சொல்ல, இது என்னோடய ஒப்பீனியனை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கை நம்ம பார்க்குறதுனால அந்த சீனோட நம்மளால் கனெக்ட் ஆகி ஒன்றி போய் போக முடியல. அது ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. அதை டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இந்த 4 பெண்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த ப்ராப்ளம்னால இந்த 4 பெண்கள் கூட இருக்கிற ஆண்கள் எல்லாருமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம வித்யா பிரதீப் அவங்க கேரக்டர் இதில் மட்டும்தான், அவங்க கணவன் கேரக்டராக இருக்கட்டும், அவங்க கணவன் வீட்டிலேருந்து வர கேரக்டராக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஆண்கள் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்களே தவிர மற்ற 3 பேர் கேரக்டருக்கும் நெகட்டிவ்னு ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த படத்தில் நம்ம முக்கியமாக பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி. அதை உண்மையிலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். இந்த படத்தோடைய ரிலீஸான ஃபைட் கிளப்போட ரிவ்யூவும் ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓவராலாக இந்த படத்துக்கு ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கண்டிப்பாக கொடுக்கலாம். பிகாஸ் அந்த 4 பேரோட கேரக்டர் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு பெண்கள், ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுற பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை அவங்க நல்லா எடுத்து காட்டினதுனால இந்த 7 ரேட்டிங் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கு ஒர்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள